Hello to all, welcome to Vinsha Physio channel. இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தா anatomy. Anatomy என்ன அதோட word definition. So ana which means apart and tomyங்கிறது வந்து cut or cutting. அதை நம்ம சேர்த்து எப்படி மீன் பண்ணலாம்னா cutting apart which means dissection. dissect பண்ணுறது கட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத படிக்கிறது தான் anatomy. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு தெளிவான ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷன் நம்மளுக்கு தேவைணும். நம்ம எக்ஸாமுக்கெலாம் நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு 2 மார்க்கில் கேட்குறாங்க அனாட்டமினா என்ன, ஸோ டிஃபைன் அனாட்டமி அப்படின்னா ஸோ வி ஹேவ் டு ரைட் தட்னா. ஸோ அதுக்கு நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். அனாட்டமி இஸ் த branch of science that studies the structure of human body and the relationship between its different parts. So anatomy-ங்கிறது நம்ம ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சர், ஆர்கன், போன், மசில், நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி ஒன்று இன்னொன்றத்தோட கனெக்ட் ஆகி இருக்குதுன்னு படிக்கிற சயின்ஸ் தான் anatomy. Okay. நெக்ஸ்ட் வந்து branches of anatomy. அனாட்டமியோட பிரிவுகள் எப்படி இருக்குது, எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். மொத்தம் 7 இருக்குது. ஒன்றுத்தையும் தெளிவாக பார்க்கலாம். Gross anatomy, gross macroscopic anatomy. மேக்ரோனாலே நம்மளால் ஈஸியாக நம்ம நேக்கட் வியூவில் பார்க்க முடிய ஒரு விஷயம்தான். ஸ்ட்ரக்சர் விசிபிள் டு அவர் நேக்கட் ஐ வித் அவர் நேக்கட் ஐ. எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் டியூரிங் டிசெக்ஷன். நம்ம ஹார்ட்லாம் வந்து டிசெக்ட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும், நம்ம அப்படியே கண்ணில் அதை தான் வந்து நேக்கட் ஐ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன் என்னென்னா மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமினா என்ன, கண்ணுக்கு தெரியாத செல்ஸ் எல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப் மூலயமா தான் நம்மளால் பார்க்க முடியும். அதை தான் நம்ம ஸ்கெலிட்டல் மசில் செல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா டெவலப்மெண்டல் அனாட்டமி. டெவலப்மெண்டல்னா என்ன, டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஃபீட்டல் ஆர் த ஃபீட்டஸ். ஒரு எம்ப்ரியோ இன்டு த ஒரு ஃபீட்டஸோ இல்லை இன்டு த அடல்ட்ஹுட் அண்ட் தென் அ மேன் ஆர் விமன். ஒரு கருவிலேருந்து எப்படி ஒரு உயிர் வந்து அப்படியே ஒரு உடலாக அப்படியே பெரிய உருவமாக மாறுறது ஒரு மனிதனா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் சர்ஃபேஸ் அனாட்டமி. சர்ஃபேஸ் அனாட்டமினா என்ன, சர்ஃபேஸ்னாலே நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்லேயோ பாடியிலையோ நம்மளால் ஈஸியாக வந்து டச் பண்ணியே ஃபீல் பண்ண முடியும். ஸோ பெட்டலை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு, விச் மீன்ஸ் நீ கேப் ஆன் த நீ. இது எப்படி நம்மளால் ஒரு சர்ஃபேஸ் அனாட்டமியில் சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஏதாவது ஐடியா இருக்கா? எனி கெஸஸ் யூ ஹேவ்? எஸ், இப்போ பார்க்கலாம். ஸோ பால்பேஷன் மூலயமா, பால்பேஷனை நம்மளால் ஈஸியாக டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். அதை நம்ம இப்போ முட்டியெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் கால் இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நார்மலாக டு த ஒரிஜினல் பொசிஷன் வைக்கும் போது முட்டி நகர்றதை பார்க்க முடியும், டச்சும் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ த ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தா கிளினிக்கல் அனாட்டமி, கிளினிக்கல் அப்ளைடு அனாட்டமி. ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ்னு எடுத்துட்டா இந்த சியாட்டிக்கா பேஷண்ட்டாக, ஸோ சியாட்டிக் நர்வ் கம்ப்ரெஸோ இல்லை அது வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம ஹோல் காலுமே வலி வரும். இப்போ பேக் பெயின்னு போகிறவங்க கால் பிரச்சனையும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போது லோவர் பேக் பெயினில் வந்து L5 and S1 இருக்குது. ஸோ விச் தேர் த டிஸ்ப்ரொலாப்ஸ் இருக்கும். அங்கேருந்து அந்த நர்வ்ஸ் வந்து அரைஸ் ஆகும். அதனால் அது பாஸ் த்ரூ த லெக் ஃபுட் வரைக்கும் போகும். அதனால் முட்டி வலி, கால் வலி, ஃபுட் பெயின்லாம் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். தென் த சிக்ஸ்த் ஒன் ரேடியோலாஜிக்கல் அனாட்டமி. ரேடியோலாஜிக்கல் அனாட்டமினா என்ன, இந்த ஸ்கேன்ஸ் எக்ஸ்ரேஸ்லாம் பண்ணுவோம்ல அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராக்சர்டு ஃபீமர் ஆன எக்ஸ்ரே. நம்ம இந்த எக்ஸ்ரேலலாம் வந்து ஃபீமர் எலும்பெல்லாம் உடஞ்சிருந்தது, ஃப்ராக்சர் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளால் ஈஸியாக அதை ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th ஒன்
லிவிங் anatomy. லிவிங் anatomy என்னது பார்க்கலாம். ஸோ to flex the elbow and observing the bicep muscle contraction. To the observing the muscle, எந்த மசில் கான்ட்ராக்ஷன்? பைசப் மசில் கான்ட்ராக்ஷன். நம்ம இப்போ ஹேண்டை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது, நம்ம எல்போவை வந்து இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நம்ம பைசப் மசில் வந்து ஷார்டன் அப் ஆகும். என்னது? கான்ட்ராக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா லிவிங் anatomy. ஸோ இந்த டோட்டலாக வந்து 7 branch of anatomy ஓவர். நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த anatomy. அனாட்டமிக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன? ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான், அந்த 2 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஹெல்ப்ஸ் இன் த அண்டர்ஸ்டாண்டிங் அ நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பாடி அண்ட் சேஞ்சஸ் இன் த டிசீஸ். என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் அ நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பாடி. இப்போ நம்ம நார்மலாக நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து டிசீஸ் அதில் அஃபெக்ட் ஆனால் என்னென்ன சேஞ்சஸ் லேட்டர் ஆன் ஆகிறதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பாடி அண்ட் சேஞ்சஸ் இன் த டிசீசஸ். தென் யூஸ்ஃபுல் இன் த ப்ரிவென்டிங். இப்போ யூஸ்ஃபுல்லுங்கிறத விட நான் ஹெல்ப்ஸ் இன் 2 பாயிண்ட்ஸ்னு சொன்னால அதில் இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டாக. இப்போ இது அனாட்டமியோட இம்பார்ட்டன்ஸில் ஏன் ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட்னு பார்த்தா, நம்மளால் பேஷண்ட்டை வந்து ஈஸியாக அசஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். அப்படின்னா லைக் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கலாக அசஸ் பண்ண முடியும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் அவங்களுக்கு என்ன மாதிரி அசஸ் பண்ணுறதுங்கிறது. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தா யூஸ்ஃபுல் இன் ப்ரிவென்டிங் இன்ஜுரிஸாக. நம்ம அடிப்படுறது மூலமா முக்கியமாக சீக்கிரமாக சரி பண்ண முடியும். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.